நியூஸ் ஃபர்ஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி திட்டம் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது. கிராமங்களுக்கு சென்று மக்களின் பிரச்சினைகளை கண்டறிவதே இந்த வேலை திட்டத்தின் நோக்கமாகும். வவுனியா கணேசபுரம் சித்தி விநாயகர் ஆலயத்திற்கு முன்பாக நடைபெற்ற அங்குரார்ப்பண நிகழ்வினை அடுத்து கிராமங்களுக்கு எமது குழுவினர் சென்றனர். பெரியகட்டு கிராமத்தில் குப்பைமேடு புனரமைப்பு செய்யப்பட்ட போதிலும் தற்போது வீதிகளில் குப்பைகள் கொட்டப்படுவதால் மக்கள் பாரிய பிரச்சினைகளை எதிர்நோக்கியுள்ளனர். செட்டிக்குளம் பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கணேசபுரம் கிராமத்திற்கு சென்று மக்கள் சக்தி குழுவினர் மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்தனர். இதேவேளை மற்ற குழுவினர் நெடுங்கேணி சேனைப்பிளவு கிராமத்திற்கு விஜயம் செய்திருந்தனர். இந்த பகுதியில் தொடர்ச்சியாக காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் வீடுகள் மற்றும் விவசாய நிலங்கள் அளிக்கப்படுவதாக மக்கள் தெரிவித்தனர். நெடுங்கேணி சேனைப்புலவு கிராமமானது விவசாயத்தினை அடிப்படையாக கொண்டு காணப்படுகின்றது. இருந்த போதிலும் இந்த பகுதி காட்டு பகுதியை சூழ காணப்படுவதால் காட்டு யானைகளின் அட்டகாசம் அடிக்கடி இங்கு இடம்பெறுவதாக இந்த பிரதேச மக்கள் குறிப்பிடுகின்றனர். குறிப்பாக இந்த பிரதேசத்தில் 22 வீடுகளை காட்டு யானைகள் தாக்கியுள்ளது. அதில் ஒரு வீடே நாங்கள் தற்போது காணப்படும் இந்த வீடு மாத்திரமன்றி இங்குள்ள பல விவசாய நிலங்களும் கூட யானை அட்டகாசத்துக்கு உள்ளாக்கப்படுவதாகவும் இங்குள்ள மக்கள் கவலை தெரிவித்திருக்கின்றனர். இது தொடர்பில் அதிகாரிகளிடம் அறிவித்த போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை எனவும் சமீப காலத்தில் காட்டு யானை தாக்கத்துக்குள்ளான ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆகவே மக்களின் வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய இவ்வாறான அச்சுறுத்தல்களிலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டியது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் கடமை அல்லவா? உரிய அதிகாரிகள் இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் பிளஸ் செய்திகளுக்காக நெடுங்கேணி சேனைப்புலவு கிராமத்திலிருந்து ராசலிங்கம் ரவிரகு. தென்மாகாணத்தின் மாத்தளை தெனியாய மக்களின் பிரச்சினைகள் தொடர்பில் மக்கள் சக்தி குழுவினர் கேட்டறிந்தனர். உரிய வீதி கட்டமைப்பு இன்மை, மின்சார வசதியின்மை போன்ற பல பிரச்சினைகளை இந்த பகுதி மக்கள் எதிர்நோக்குகின்றனர். மற்ற குழுவினர் தெனியாய மாவுல் தெனிய கிராமத்திற்கு சென்றிருந்தனர்.